ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நான் தீர்க்கப் போகின்றேன். அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். உன்னுடைய கவலைகளை நான் போக்கப் போகின்றேன். உன்னுடைய துன்பங்களை நான் நீக்கப் போகின்றேன். உனக்கு இன்பத்தை வர வைப்பதற்கான, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன். முழுவதும் கேள். நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். சந்தோஷ மலையில் நனையப் போகின்றாய். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு. எல்லாவற்றையுமே நான் தீர்த்து வைக்கின்றேன். மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகனில் பிறப்பிலும் இறப்பிலும் அன்பிலும் அருளிலும் மாறாத கடவுள் நான் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? ஆயுளெல்லாம் என்னுடைய திருவடியே சரணம் என்று கிடைக்கின்றாய் அல்லவா? உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன்? வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியமல்லவா? நானும் உழைக்கின்றேன், நானும் முயற்சிக்கின்றேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய்? உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும். அதற்கு தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை அது கற்றுத்தரும் என்றே நீ எண்ண வேண்டும். உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது என்று யோசித்து பார்த்தாயா? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள். மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் அந்த அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை உனக்கு அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி தானே கிடைக்கும். யாரும் எனக்கு துணை இல்லை, நற்கதியாய் நடுவில் நிற்கிறேன் என்று உணர்கின்றாய் நீ. அவ்வப்போது நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றது எங்கு என்று பார். என்னுடைய கைப்பிடி உன்னை பிடித்து கொண்டிருக்கும். உன்னை நான் என்ற உன்னை வணங்கும் கடவுள் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார நீ ஒப்புக்கொண்டால் போதும். எதிர்த்து நிற்பாய். என்ன வந்தாலும் துணிச்சலாக நிற்பாய். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான நல்ல வழிகளை உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன். வெற்றி அங்கு நிறையவே இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. உன்னுடைய பிரச்சனைகளை, கடன் சுமைகளை எல்லாம் நீக்குவதற்கு நான் ஒரு சரியான நேரத்தை குறித்து வைத்திருக்கேன் என்று சொன்னேன் அல்லவா? எண்ணிக்கொள். இன்னும் சரியாக 36 மணி நேரத்தில் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைவாய். உன் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாமே ஓடி மறைந்து உன் இன்பம் வருவதற்கான சரியான நேரம் இன்னும் 36 மணி நேரத்தில் அது உன் கையில் வந்து சேரும். கவலைப்படாமல் நம்பிக்கையோடு இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. ஏனென்றால் உனக்கான இன்பத்தை கொண்டு வருவது நான் தான். உன்னை தேடி நான் வரப்போகின்றேன். உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். நல்வழியில் உன்னை அழைத்து செல்வேன். நல்லது நடக்கும்.